ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாலக்காடு ஸ்பெஷல் உன்னக்காயை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி உன்னக்காயை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உன்னக்காயை பண்ணுறதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் ரொம்ப பழுத்ததும் இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாமல் ஒரு 3/4 அளவு பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பழத்தை தோலில் நீக்கிட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதை 2 எப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி அதை சென்டரில் எப்படி கீறி விடுங்க. கீறிட்டு இதில் பிளாக் கலரில் இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ஏன்னா சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்படி நல்லா கீறிட்டு இதை ஆவியில் வச்சு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நைஃப் வச்சு குத்தி பார்த்துக்கிடுங்க. ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. இது நல்லா இப்போ குக் ஆகியிருக்கு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பவுலில் எடுத்துட்டு இதை கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம மேஷ் பண்ணிட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும். இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லோ அல்லது ஏதாவது மத்து வச்சோ அல்லது ஏதாவது மேஷ் பண்ணுறதுக்குள்ள மேஷர் இருந்தால் கூட அதை வச்சு நல்லா மசிச்சிருங்க. நான் இடிகள் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு நல்லா அதை மசிச்சிடலாம். மேக்ஸிமம் கட்டி ஒன்றும் இல்லாதது மாதிரி நல்லா அதை மசிச்சிருங்க. இப்போ இதை நல்லா மசிச்சுட்டு கையை வச்சு நல்லா உருட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்படி நல்லா உருட்டி வச்சுருங்க. இனி இதுக்குள்ளே பூரணம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உன்னக்காயாவுக்கு பூரணம் பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வைங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விடுறேன். நெய் மெல்ட் ஆனதும் அதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். கூடவே ஒரு 5-6 கிஸ்மிஸ் பழம் அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் போடலாம். சுகர் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரணம் ரெடி ஆகிட்டு இனி இதை உன்னக்காயில் வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லெமன் சைஸ் அளவு பாலை உள்ளங்கையில் வைங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இதை வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த தட்டைக்கு பண்ணுறது மாதிரி நல்லா அதை அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இதில் நம்ம பூரணத்தை வைக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பூரணத்தை வைங்க. அதை வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த கையில் எப்படி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. அப்போ கரெக்டாக வந்துடும். ஒரு சின்ன சிலிண்டர் மாதிரி நம்ம பண்ணிடலாம். கேப் ஒன்றும் இல்லாதது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பூரணம் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது வெளியே வராது. இந்த மாதிரி கரெக்டாக ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணி எடுத்துருங்க. இப்படியே மீதி உள்ள பனானாஸ்லையும் பூரணம் வச்சிடலாம். இப்படி எல்லா பனானாஸ்லேயும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இனி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நீங்கள் இப்போ ஒரு 4 வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும். அந்த டைமில் இப்படி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு கொஞ்சமாக கேப் விட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 15 நிமிஷம் வெளியே வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 அடுக்காக நீங்கள் வச்சிங்கன்னா சென்டரில் ஒரு பட்டர் பேப்பர் ஏதாவது போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அது ஒட்டாமல் வரும். இல்லைனா அது ஒட்டி அது ஸ்பாயில் ஆகிரும்.
ஸோ வந்து அப்படி ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எடுத்த உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த உன்னக்காயெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயிலை ஊற்றி நல்லா சூடு பண்ணி விடுங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உன்னக்காயாவை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கோல்டன் கலரில் வர்றது வர அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்ததும் ஆயிலெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துருங்க. இப்படியே மீதி உள்ள உன்னக்காயையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உன்னக்காயை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலக்காடு ஸ்பெஷல் உன்னக்காயா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.